ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இது எங்களோட பூஜை அறை. இது என்னென்னா, நான் கொஞ்சம் படங்கள், கொஞ்சம் சிலைகள் வச்சு தான் கும்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே ஆசை, சிலைகளை வச்சு கும்பிடணும், அபிஷேகம், அப்புறம் பூஜைகள் எல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் என்னோட பூஜை அறையோட ஷெல்ஃப் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் என்னால் சரியாக பண்ண முடியாது. இருந்தாலுமே நான் அதை எல்லாமே இறக்கி வச்சு கீழே வச்சு மணப்பலகை வச்சு தான் நான் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் தான் பிரம்மன். இந்த கோவில் திருச்சியில் இருக்குது. போயிட்டு வந்தீங்கன்னா தலையெழுத்தே மாற்றிடுவார். அதே போல் புட்லூர் அம்மன், இவங்களையும் கும்பிட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இவர் தாங்க ஸ்ரீரங்கநாதர், எங்களோட குலதெய்வம். இவங்களை சனிக்கிழமை தோறும் கும்பிட்டுட்டு வரணும், அப்போ நல்லது நடக்கும். அதே போல் எங்கள் வீட்டில் எனக்கு பிடித்த தெய்வங்கள் பிள்ளையார், சாய்பாபா, முருகர், அப்புறம் வராகி அம்மன், புட்லூர் அம்மன், பெருமாள், ஸ்ரீரங்கநாதர், சிவன், எல்லாரையும் நான் வச்சு வணங்குவேங்க. என்னோட இடம் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச தெய்வங்கள் எல்லாரும் என் வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக எங்கள் குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தெய்வம் சிவன். அவரை நான் வணங்காமல் இருக்க மாட்டேன். குட்டியாக தான் நான் லிங்கம் வச்சுருக்கேன், ஆனால் அவருக்கு பெரிய மனசு என் வீட்டில் இருக்கிறாரு. அதே போல் என் வீட்டுக்கார் வியாழக்கிழமை விரதம் இருந்து சாய்பாபா கும்பிட்டுட்டு வருவார். அதுபோல் நானுமே முருகருக்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரணும். வந்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எதை நினச்சி வேண்டணுமோ அது கண்டிப்பாக நம்ம முருகர் தருவார். இவர் பழனி ஆண்டவர். நான் அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ராஜ அலங்காரம் காட்டினாரு. அங்கேயே கோயில் கடையில் நான் இவரை வாங்கினேன். இவரை வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நான் கேட்டது எல்லாமே தந்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச தெய்வம் இவர் தான். முருகனை கும்பிட்டுட்டு வாங்க, எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கையோட வெற்றிலை தீபம் போட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இவர் பழனி முருகர். இவரை தினந்தோறும் கும்பிட்டுட்டு வாங்க. அதே போல் இவருக்கு நான் பால் தான் வைப்பேன். பாலோட கொஞ்சம் தேன் ஊற்றி அதில் வச்சு அவரை தினமும் கும்பிட்டுட்டு வருவேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.